வணக்கம்மா, எல்லாம் நல்லா இருக்குங்களா? இந்த கொரோனா பீரியடில் நான் கொஞ்சம் செம்ம லாஸ் ஆகிட்டேன். அப்போ இந்த கிரெடிட் கார்டில் 4 கிரெடிட் கார்டு வச்சுருந்தேன். அந்த கிரெடிட் கார்டில் என்ன இஷ்யூனா, எல்லாத்தையும் ரொம்ப கட்ட முடியாத சூழ்நிலை. ஒரு 2 வருஷம் கழிச்சு எல்லாமே க்ளோஸ் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுவேன்னா, நிறைய பேர் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ஓசி வாங்காமல் விட்டுறாங்க. தயவுசெய்து எல்லோரும் சொல்கிற ரிக்வஸ்ட் என்னென்னா, கிரெடிட் கார்டு ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அவங்க சில ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா கொரோனா பீரியடில் எனக்கு கூட ஆஃபர் கொடுத்தாங்க. செம்ம கடன் கொரோனா பீரியடில் ரொம்ப கடன், அதாவது பணம் தர வேண்டியவங்க 3 பேர் இறந்துட்டாங்க. அதனால் பணம் வர முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இல்லைன்னா கொரோனா பீரியடில் எல்லா கடனும் அடைச்சி எல்லாம் வெளில வந்தாச்சு. 4 கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக என்ஓசி வாங்காமல் விட்டுடுறாங்க. க்ளோஸ் பண்ணி பணம் கட்டிட்டா கூட அவனே இஎம்ஐ ஒரு 3-4 இஎம்ஐஸ் கொடுப்பான் கட்டுறதுக்கு. HDFCயோ எஸ்பிஐ வச்சுருந்தேன். HDFC தான் ரொம்ப ஃபஸ்ட்டு, எனக்கு ரொம்ப தலைவலி கொடுத்துட்டான். காம்ப்ரமைஸாக ஆக மாட்டேன்ட்டான். SBI கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க, கொஞ்சம் இது பண்ணாங்க, பர்சன்டேஜ் கூட கம்மியாக கொடுத்தாங்க. HDFC ரொம்ப தலைவலி பண்ணிட்டாங்க. கோட்டக் மகேந்திரா கூட ஓகே, சிட்டி யூனியன் பேங்க்கு இது கூட எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டா என்ன ஆச்சுன்னா, எல்லா பேங்க்லேருந்தும் நீங்கள் ப்ராப்பராக என்ஓசி வாங்கணும். என்ஓசி வாங்காமல் நிறைய பேர் விட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வரும். ப்ராப்பராக நம்ம பணம் கட்டிருக்கோமா, அந்த செலானை கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 years பத்திரமா ஃபைல் போட்டு வச்சுருங்க. அந்த அவங்க செட்டில்மெண்ட் கொடுத்த லெட்டரு, அதே மாதிரி ப்ராப்பராக என்ஓசி ஒரு 90 daysலேயோ 60 daysலேயோ 1 month 2 monthல என்ஓசி கொடுப்பாங்க. அது ப்ராப்பராக நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். அதில் நோ டியூஸ்ன்னு போட்டு கொடுப்பாங்க லெட்டர். அந்த லெட்டரை ஞாபகமாக ஃபைல் போட்டு பத்திரமா வச்சுங்க. ஏன்னா எப்போ வேணாலும் ரீஓப்பன் பண்ணுவானுங்க, பெரிய தலைவலியாக இருக்குது. நம்ம ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் நிறைய ஏஜென்ட்லாம் வருவாங்க. ஏன்னா ப்ராப்பராக பேங்க்லேருந்து யாரும் வரதில்லை, எல்லாமே ஏஜென்ட் தான். அதனால் நீங்கள் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாலும் அந்த நோ டியூஸ்ன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வாங்கி வச்சுங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு உதவும். அது வாங்காமல் வச்சுங்க. இப்போ என் ஃப்ரெண்டுக்கு அது மாதிரி தான் ஆச்சு. என்ன கேட்டார், ஆனால் அந்த ப்ராப்பராக என்ஓசிலாம் கரெக்டாக மெயில் போட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பக்காவாக வச்சுருந்தேன். என் ஃப்ரெண்டு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வரப்பெல்லாம் ஒரு அமௌண்ட்டாக சின்ன அமௌண்ட்டாக கட்டி விட்டுருக்காரு. அது என்ன பண்ண, அவங்க வருவாங்க, ஒரு அமௌண்ட் கட்டுறாங்க, திருப்பி போயிடுவாங்க. ஆனால் அது கடனே அடையில் இன்ட்ரெஸ்ட்டில் போய் சேர்ந்துருது. அந்த தப்பு பண்ணாதீங்க. ப்ராப்பராக செட்டில்மெண்ட் லெட்டரை வாங்கி ஒரு 1 or 2 டியூஸ் கொடுப்போம், 4 டியூஸ் கூட கொடுப்பாங்க, உங்களுக்கு 6 டியூஸ் கூட கொடுப்பாங்க. அது ப்ராப்பராக கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் முடிஞ்சிச்சின்னு விட்டுறாதீங்க. என்ஓசி லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்படின்னா நோ டியூஸ்ன்னு லெட்டர் கொடுப்பான். அதை கலெக்ட் பண்ணி பத்திரமா வச்சுங்க. அது ஃப்யூச்சர் யூஸ் ஆகும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி அது தொல்லை வரும். அதனால் கவனமாக இருங்க ப்ளீஸ். நல்லா இருங்க. வாழ்த்துக்கள்.